இதை எப்படி தாங்கள் ஏற்றுக்கொள்வது என அவர்கள் பார்வதியிடமே கேட்டனர். அதற்குரிய காலம் வரும் என பதிலளித்து அவர்களை அனுப்பி வைத்தாள் அம்பிகை. பிறகு சிவபெருமானிடம் சென்ற அம்பிகை நாக அரசர்கள் மட்டுமின்றி அனைவருக்கும் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் என்பதை உணர்த்த இருவரும் சேர்ந்து காட்சி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் சிவபெருமானோ அது அவ்வளவு எளிதானதல்ல. ஒரு பெரிய விஷயம் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு பெரிய தவம் செய்திருக்க வேண்டுமே என்றார். இந்த சிறப்பான விஷயம் நடைபெறுவதற்காக தானே உலக நன்மைக்காக தவம் செய்வதாக பார்வதி தெரிவித்தார். இதனை ஏற்ற சிவபெருமான், முனிவர்கள் பலர் புன்னை மரங்கள் நிறைந்த வனத்தில் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நீயும் தவம் செய். உரிய காலம் வரும்போது நாங்கள் உனக்கு காட்சி தருவோம் என்றார். அம்பிகை தவக்கோலத்துடன் புறப்பட்ட போது தேவலோக பெண்கள், பணிப்பெண்கள் என அனைவரும் அன்னையுடன் தாங்களும் வருவதாக கூறி பசுக்களின் வடிவில் கூட்டமாக அன்னையுடன் புன்னை மர வனத்திற்கு வந்தனர். அங்கு ஊசி முனையில் மீது ஒற்றை காலில் நின்று அம்பிகை கடும் தவம் புரிந்தாள். தேவர்கள், முனிவர்கள், அம்பிகை ஆகியோரின் தவத்திற்கு மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணனாகவும் இணைந்த வடிவமாக சங்கர நாராயணராக இறைவன் காட்சி தந்த திருநாள்தான் ஆடி தபசு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கோவாகிய பசுக்கூட்டத்துடன் மதி போன்ற அழகிய முகத்துடன் வந்து தவம் செய்ததால் இந்த அம்பிகைக்கு கோமதி அம்மன் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர். கோமதி என்ற சொல்லுக்கு பசு கூட்டத்துடன் வந்து மதியாகிய ஞான நுட்பத்தால் ஊசி முனையில் நின்று தவம் செய்த அன்னையின் வைராகியத்தை குறிப்பதாகவும் அர்த்தம். சங்கரன் கோவில் சிவத்தலமாக இருந்தாலும் இங்கு பிரதான தெய்வமாக கோமதி அன்னையே அருள் புரிகிறாள். ஆடி தபசு அன்று மஞ்சள் ஆடையில் தவக்கோலத்தில் கோமதி அம்மன் காட்சி தரும் வைபவம், சங்கர நாராயணன் திருக்காட்சி அளித்த வைபவம் நடைபெறும். ஆடி தபசன்றி கோமதி அம்மனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைத்திடும் என்பது ஐதீகம். இந்த நாளில் சங்கரன் கோவில் செல்ல வாய்ப்பு உள்ளவர்கள் அங்கு சென்று கோமதி அம்மனை தரிசிக்கலாம். அப்படி முடியாதவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு வரலாம். ஆடி தபசன்று அம்மனை வழிபட்டால் திருமண வரம் கூடி வரும் என்பது நம்பிக்கை. அதோடு மங்களகரமான வாழ்க்கை அமையும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும். இந்த வருடம் ஆடி தபசு ஆகஸ்ட் 7, 2025